அது என்னப்பா காது இறைச்சலை உதாசீனப்படுத்து. ஏன் உதாசீனப்படுத்துறதுனா எப்படி உதாசீனப்படுத்த முடியும்? கொஞ்சமாச்சு யோசிக்கிற தன்மை இருக்கா உங்களுக்கு? இந்த சத்தத்தை கேளுங்க. இந்த மாதிரி ஒரு சத்தம் காதுக்குள்ள 24 மணி நேரமும் இருக்கு. அந்த மனுஷனோட மனநிலை யோசிச்சு பாருங்களேன். நிம்மதியாக ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? இந்த சத்தம் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு வேலைக்கு போய் பார்க்கணும், கஸ்டமர்கிட்ட பேசணும், வெளியிலேருந்து வரணும், வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வேலையும் செய்யணும், மற்றவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் பதில் சொல்லணும். எவ்வளோ சுயநலமாக இருக்கும். ஈஸியாக இதை இக்னோர் பண்ணுங்க. ஏன் இக்னோர் பண்ணணும்? காது இறைச்சல் உடம்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. நீ இதை பார்க்காம எதை பார்க்க போறீங்க? நீங்கள் உடம்பு எச்சரிக்கை கொடுக்குது, ஏதோ ஒன்று தப்பு நடக்குது, உடனே கவனி, நீ உன்னை பாதுகாத்துக்கோ, உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கோன்னு சொல்லுது. காது இறைச்சல் ஒருத்தருக்கு இருக்கு, காது கேட்கக்கூடிய தன்மையில தெளிவின்மை வருது அப்படின்னா உடனே அதுக்கான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு நோக்கி அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்களே. காது மிஷின் போடுங்க, இந்த இறைச்சலை மறைக்கிறதுக்கு வேற ஒரு சத்தத்தை கொடுக்குறேன், இதெல்லாமே பண்ணலாம். இருக்கிறத சரி பண்றது என்ன, அதுதான் முக்கியம் இல்லை. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் காது இறைச்சல், காது மிஷின் வைங்க. காது இறைச்சல் இருக்கு, காது கேட்கக்கூடிய தன்மை குறைவா இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நேரில் பாருங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, விருப்பப்பட்டால் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. எடுத்த உடனே நம்ம பிரச்சனைக்கு இப்போ காது மிஷினை வச்சு அதை சரி பண்ண போகிறது இல்லையே. காது மிஷின் போடுறதுக்கு ஏன் அவசரப்படணும்? காது மிஷின் காது கேட்கக்கூடிய தன்மையை மெயின்டைன் பண்ணாது, காது மிஷின் காது கேட்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தாது. அப்புறம் எதுக்குப்பா அவசரம் காது மிஷின் வைக்கிறதுக்கு? காது கேட்கக்கூடிய தன்மை குறைவா இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து அதை சரி பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காது மிஷின் வாழ்க்கையில் எப்போ வேணும் வச்சுக்கலாம். இருக்கிற காதை கெடுக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர காது மிஷின் போடுறதுக்கெல்லாம் அவசரம் இல்லை. நன்றி, வணக்கம்.